ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது கூடவே அரை கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரையோ இல்லைன்னா ஒயிட் சுகரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆட் பண்ணிக்கல. ஆட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ரவை நல்லா ஊறி வரும். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமா தண்ணி இல்லைன்னா பால் ஆட் பண்ணிட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமா கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் ஊற்றிட்டு ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இது கூட கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.